ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் நட்சத்திர சேனல். இந்த வீடியோ நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, நீங்கள் ஏதாவது ஒரு டெம்பிள் டே அவுட்டு பேபியோட பிளான் பண்ணுறீங்க, இல்லை ஏதாவது பிக்னிக் மாதிரி பேபியோட போகிறீங்க அப்படின்னா, ஸோ வந்துட்டு 6 மந்த்ஸ்க்கு உள்ளே இருக்க பேபி, அதாவது 0 to 6 மந்த்ஸ் இருக்கிற பேபிஸை வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க. மேக்ஸிமம் 3 மந்த்ஸ்க்கு மேலே வந்து பேபிஸ் எடுத்துகிட்டு ட்ராவல் பண்ணுங்கள். அதுதான் நல்லது. பேபியும் கொஞ்சம் நல்லா ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும். அவங்க நல்லா வேடிக்கை பார்க்க ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க 3.5 மந்த்ஸ்க்கு மேலே. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு பேக் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப கம்ஃபர்டபுளாக என்னென்ன திங்ஸ் எல்லாம் தேவையோ அதில் வந்து கேரி பண்ணிவிட்டு போகிற மாதிரி ஒரு சிங்கிள் பேக்கில் எப்படி கேரி பண்ணிட்டு போகணும், எப்படி திங்ஸ் வச்சுட்டு போகணும், என்ன திங்ஸ் வந்து மஸ்ட் ஹேவ் அப்படிங்கிற ஒரு டீட்டெயில்டான இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. நம்ம சேனலில் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, நம்ம வந்து பேபிஸ் அண்ட் நியூ மாம் ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாமே போடுவோம். நிறையா ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணி அதனோட ரிவ்யூவும் நான் வந்துட்டு ட்ரூவான ரிவ்யூவும் கொடுப்பேன் நம்ம சேனலில். ஸோ ஓகே, நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த எல்லா திங்ஸும் வந்துட்டு ஒரு சிங்கிள் டே அவுட்டுக்கு வந்து நான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன், எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தீங்க அப்படின்னா இதில் மேக்ஸிமம் டாய்ஸ் தான் இருக்கும். ஏன்னா நான் வந்துட்டு நிறைய டாய்ஸ் வந்து பேபிஸ்க்கு வந்து கொடுத்து இப்போவே வந்து அவங்கள வந்துட்டு அதில் வந்து அவங்க கான்சன்ட்ரேஷன் போகணும் அப்படிங்கிறதுக்காகவே நிறையா டாய்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறேன். அப்போ தான் வந்து அவங்க மொபைல் அந்த மாதிரிலாம் பார்க்க மாட்டாங்க. ஏன்னா இப்போல்லாம் ஸ்டார்டிங்லேருந்தே நம்ம மொபைல் யூஸ் பண்ணுறனால பேபிஸும் வந்துட்டு நல்லா மொபைல் வந்து பார்க்க ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. நமக்கே தெரியாமல் அவங்களையும் நம்ம அடிக்ட் ஆகிட்டு இருப்போம். நம்ம ஃபீட் பண்ணும்போதும் சரி, மற்ற டைம்லலாம் மொபைல்ஸ் பார்க்கும்போது ஒரு 3 மந்த்ஸ்க்கு மேலெலாம் நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களும் மொபைல் பார்ப்பாங்க. நம்ம ஃபீட் பண்ணிவிட்டு இல்லை வேறு ஏதாவது பண்ணிவிட்டு மொபைல் பார்த்துட்ருக்கோம், அவங்க பக்கத்தில் படுத்துட்ருக்காங்க, விளையாண்டுட்டு இருந்தாங்கன்னா கூட அதை விட்டுட்டு இதை பார்ப்பாங்க. ஸோ அதனால் வந்துட்டு மேக்ஸிமம் மொபைல்ஸ் வந்து அவாய்ட் பண்ணிக்காங்க. ஓகே, நம்ம வந்து ஃபஸ்ட்டு என்னென்ன திங்ஸ் தேவைன்னு பார்த்துக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்துட்டு கர்ச்சீஃப் வந்துட்டு பேபிஸ்க்காக என்னென்ன மாதிரி கர்ச்சீஃப்லாம் தேவை அப்படிங்கிற வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கேன், போய் பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு சாஃப்ட் கிளாத்தில் வந்துட்டு 2 கர்ச்சீஃபும், அதே மாதிரி மஸ்லின் கிளாத்தில் வந்துட்டு ஒரு திக்கான காட்டன் இருக்க மாதிரி இருக்க கர்ச்சீஃபும் ஒரு 4 கர்ச்சீஃப்ஸ் எடுத்துக்கிறேன். எதுக்கு இவ்வளோ கர்ச்சீஃப் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ அவங்க வந்துட்டு 4 மந்த்ஸ் பேபி, 4th மந்த் ஸ்டார்ட் ஆகிருக்கு. இப்போ வந்து அவங்க வந்து ஃபீட் எடுக்கும்போது நிறையா மில்கை வந்துட்டு கீழே சிந்துறாங்க. அதே மாதிரி வந்துட்டு நம்ம பர்ப் பண்ணுறதுக்காக தட்டி கொடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி இருக்கும்போது நல்லாவே குடிச்சிட்டு ஏப்பமே விட்டுட்டால் கூட கொஞ்சம் நேரத்தில் வந்து கொஞ்சம் வெளியே வந்து ஸ்ப்ளிட் பண்ணிடுறாங்க. ஸோ டவல் வந்துட்டு சீக்கிரமாகவே நனைஞ்சிருது. ரொம்ப வெட்டாயிடுறதுனால நான் ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு டவல் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறேன். ஸோ வெட்டாகலைன்னா அதே திருப்பி யூஸ் பண்ண ஒரு 2 டைம்ஸ் 3 டைம்ஸ் வெட் ஆகிடுச்சு அப்படின்னா நான் வந்து சேஞ்ச் பண்ணிப்பேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் கர்ச்சீஃப் வந்துட்டு கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துக்கோங்க, தப்பில்லை. இது வந்து நீங்கள் பேக்கில் உங்களுக்கு எந்த கம்பார்ட்மெண்ட்டில் வைக்கிறதுக்கு நீங்கள் எந்த மாதிரி பேக் எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்த கம்பார்ட்மெண்ட்டில் வச்சா ஈஸியாக இருக்குமோ அதில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா, எக்ஸ்ட்ராவாக ஒரு செட்டு ட்ரெஸ்ஸு நான் வந்துட்டு பேபிக்கு வந்துட்டு இப்போ வந்து கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறேன். அவங்களுக்கு வந்துட்டு ஃபஸ்ட் டைம் எங்கள் குலதெய்வ கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறேன். எக்ஸ்ட்ராவாக ஒரு செட்டு ட்ரெஸ் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா நான் காலையில் வந்து போகிற ட்ரெஸ் இதில் காமிச்சிருக்க மாட்டேன். அது வந்துட்டு ஒரு ஒயிட் வித் ப்ளூ கலர் மாதிரி கொஞ்சம் வந்துட்டு ஃப்ராக் டைப்பு, அதாவது லேயர் ஃப்ராக் மாதிரி. அது வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப கசகசன்னு இருக்கும், கொஞ்சம் நேரத்தில் டிஸ்டர்ப் ஆகிடுவாங்க. அப்படிங்கிறனால கொஞ்ச நேரம் கழித்து இந்த ட்ரெஸ் வந்து சேஞ்ச் பண்ணி விட்டுறலாம். கோயிலுக்கு போயிட்டு அப்படியே எங்களோட மதுரையில் வீட்டுக்கு போயிட்டு அப்புறம் இன்னொரு வீட்டுக்கு போகணும் என்னோடய பாட்டியை பார்க்க. ஸோ அவங்களையும் பார்த்துட்டு, ஸோ இத்தனை ட்ராவல் இருக்குது, 3 வீட்டுக்கு விசிட் அடிச்சுட்டு வரனால 3 பிளேஸ்க்கு விசிட் அடிக்கிறனால கொஞ்சம் அவங்க டயர்டாகிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரெஸ் மாற்றினா ரொம்ப கசகசம் இருக்குங்கிறனால எக்ஸ்ட்ராவாக ஒரு ட்ரெஸ் வச்சுக்கிறேன். ஸோ அந்த ட்ரெஸ் வந்துட்டு இந்த ரீசனுக்காக மட்டும் கிடையாது, நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக வச்சுக்கணும். அவங்க ஏதாவது வாமிட் பண்ணிட்டாங்க, இல்லை மோஷனுக்கு இது போயிட்டாங்க, ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம யூரின் போயிட்டாங்கன்னா மாற்றுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்ன ட்ரெஸ் போடுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பேபிஸ்க்கான ஆக்சசரிஸ் வந்து எடுத்துக்கோங்க. நான் கிளிப்ஸும் வந்து ஹெட் பேண்டும் எடுத்துக்கிட்டேன். பட் ஆனால் நான் யூஸ் பண்ணது வந்து வெறும் கிளிப் மட்டும்தான், ஹெட் பேண்ட் வந்து யூஸ் பண்ணல. ஏன், அங்கே வந்துட்டு ரொம்ப க்ரௌடாக இருந்துச்சு. ஸோ நம்ம வந்து என்ன சொல்கிறது, இந்தியன் கல்ச்சரில் இருக்கிறனால பேபியை கண்ணு வச்சுருவாங்க ரொம்ப அழகாக இருந்தால், அந்த மாதிரிலாம் நினைப்போம் இல்லையா. ஸோ ஹெட் பேண்ட் போட்டால் இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி காமிக்கும் அப்படிங்கிறனால நான் ஹெட் பேண்ட் போட்டுவிடல, ஜஸ்ட்டு கிளிப் மட்டும் தான் போட்டு விட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஒரு ஸ்பேருக்கு வந்துட்டு இன்னொரு கிளாத்து வச்சுக்கிட்டேன். நான் அது வந்து ஃப்ராக் டைப் எடுத்திருந்தேன், எல்லோ கலரு. அது கூட கொஞ்சம் கன்சிஸ்டடாக இருக்கும். ரொம்ப பேபி வந்து இது பண்ணுற இரிட்டேட் ஆகுறாங்க அப்படின்னா அதுக்கு வந்து மஸ்லின் கிளாத் ட்ரெஸ் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு அது ஒரு செட் எடுத்துக்கிட்டேன். அதே மாதிரி ஒரு லாங் டவலு, அது வந்து பர்ப் பண்ணுறது யூஸ் பண்ணுறதுக்காக ஒரு டவல் எடுத்துக்கிட்டேன்.
என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, லோஷன் வந்து செபாமெட் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப ரேராக தான் யூஸ் பண்ணுவேன். மேக்ஸிமம் கோகோனட் ஆயில் தான் என்னோடய பேபிக்கு. எந்த ஒரு லோஷனும் யூஸ் பண்ணுறதில்ல. நெக்ஸ்ட் வந்து சானிடைசர். பேபிஸை நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா சானிடைசர் வந்து மஸ்ட்டு எடுத்துக்கணும். ஸோ இது வந்து நீங்கள் இந்த பேக்கில் வச்சுருக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் டைப்பர் பேக்குன்னு ஒன்று பேக் பண்ண போகிறேன், அதில் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த பேராசிட்டமால் சிரப்பு. இது எதுக்கு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, சிங்கிள் டே அவுட் தான். பட் ஆனால் ஒரு 3 டேஸ் முன்னாடி தான் நான் வந்து பேபிக்கு வந்து வேக்சின் போட்டு வந்திருந்தேன். 3.5 months வேக்சினு. ஸோ அவங்களுக்கு வந்து இப்போ நார்மலாக ஆயிட்டாங்க. பட் இருந்தாலும் சடனாக எதாவது ஃபீவர் வந்துட்டால் கொடுக்கணும் இல்லையா, அதுக்காக வந்து பேராசிட்டமால் எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா டிபேக் ஆயின்மெண்ட்டும், நெக்ஸ்ட் வந்து இந்த கழுத்துக்கு கீழே வந்து பேபிஸில் நியூ பார்னில் பார்த்திங்கன்னா கழுத்து வந்து மடங்கியிருக்கும். அந்த டைமில் அவங்களுக்கு ஒரு பிங்க் கலரில் ரேஷஸ்ன்னு சொல்ல முடியாது, நல்லா பிங்க் கலரில் செவந்துக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் யூஸ் பண்ணுற க்ரீம் இது டாக்டர் ரெக்கமெண்ட் பண்ணதான். நெக்ஸ்ட் வந்து இந்த நாசல் சொல்யூஷன் சலைன் வாட்டர் அதாவது சொல்லுவாங்க. ஸோ அதுவும் எடுத்துக்கிறேன். சம்டைம்ஸ் பேபிஸ்க்கு வந்து காரில் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா மூக்கு அடைச்சிக்கும். அந்த டைமில் வந்து யூஸ் பண்ணுறதுக்காக சலைன் வாட்டர் எடுத்துக்கலாம். ஹேண்ட் சானிடைசர் இது 3 எடுத்துக்கிட்டேன். பட் அதுக்கப்புறம் அது வந்து டைப்பர் பேக்கில் இருந்தால் மேக்ஸிமம் டைப்பர் பேக் நம்ம கேரி பண்ணிக்கிட்டு இந்த பேக் வந்து கார்லேயே வச்சுருக்கலாம். கோயிலில் தானே இருக்கும். ஸோ டக்குன்னு வேணும்னா இந்த பேக் வந்து எடுத்துக்கலாம். உங்களோட விஷ் தான். நீங்களே எடுத்துகிட்டு போகிறனால எடுத்துகிட்டு போய்க்கலாம். உங்கள் கூடயே கேரி பண்ணிக்கலாம் கோயிலுக்குள்ளே கூட. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்பேருக்கு 2 டவல்ஸ் எடுத்துக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து ஃபீட் பண்ணுவோம். அப்படி இல்லை அப்படின்னா பேபி வந்து படுக்க வைப்போம். ஸோ கோயிலுக்கு ஃபஸ்ட் டைம் கொடுத்துட்டு போகிறோம் அப்படின்னா நம்ம சாமிக்கு மடியில் வந்துட்டு வச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி டைம்லலாம் பேபி வந்து அப்படியே கொடுக்காம டவலில் வச்சு கொடுங்க. ஏன்னா அவங்க வந்து சாமிக்கு அலங்காரம் பண்ணுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. ஸோ அதில் வந்துட்டு பால் ஊற்றுவாங்க. எல்லாம் பண்ணும்போது அந்த பால்லாம் கீழே சிந்தியிருக்கும், பஞ்சாமிர்தம் இதெல்லாம் சிந்தியிருக்கும். அப்படியே பேபி வச்சு கொடுத்தாங்கன்னா அந்த ட்ரெஸ்ஸில் வந்துட்டு ஸ்வீட்னஸ் ஒட்டிடுச்சு அப்படின்னா அப்படி எறும்பு அவங்களுக்கு ஈஸியாக வந்து கடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் டவலில் வச்சு கொடுத்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அந்த டவலை வந்து நீங்கள் எடுத்து போட்டுட்டு பேபியை மட்டும் எடுத்து வச்சுட்டு பேக்கில் வச்சுட்டு பேபியை மட்டும் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு பெட்ஷீட் வந்து எடுத்துக்கிறேன். இந்த பெட் ஸ்ப்ரெட் எதுக்கு அப்படின்னா நான் மதர்-இன்-லா வீட்டுக்கு போகிறேன்னு சொன்னேன் இல்லையா, ஸோ போனோம் அப்படின்னா பேபியை வந்து படுக்க வைக்கிறோம் பெட்டில் அப்படின்னா இந்த பெட்ஷீட் விரித்து போட்டு படுக்க வைங்க. நம்ம யூஸ் பண்ணுற பெட்டில் எப்பயுமே பேபிஸை படுக்க வைக்காதீங்க. ஏன்னா அவங்க வந்து நியூ பார்னில் வந்து சீக்கிரமாக எந்த ஒரு அலர்ஜிக்கும் சரி வேறு எதுக்குனாலும் ஈஸியாக வந்துட்டு ரேஷஸ் வந்து க்ரியேட் ஆகும். ஸோ அதனால் வந்துட்டு எப்பயுமே ஒரு பெட் ஸ்ப்ரெட் இல்லை டவல் போட்டு எக்ஸ்ட்ராவாக பேபிஸ்க்குன்னு ஒன்று எடுத்துகிட்டு போயிருங்க. அதை வச்சு படுக்க வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ட்ரை மேட், அதாவது நம்ம டைப்பர் சேஞ்ச் பண்ணுற ஒரு பிளாஸ்டிக் மேட் வந்து எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து டாய்ஸ் தான். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்பயுமே வந்து ரீசார்ஜபிள் டாய் தான். இந்த கிராபுமே ரீசார்ஜபிள் தான். ஸோ மேக்ஸிமம் டைமு என்னோடய பேபி இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த 2 டாய் இல்லைன்னா அவங்கள ஹேண்டிலே பண்ண முடியாது. கொஞ்சம் நைன்னு இருப்பாங்க. ரொம்ப அமைதியான பேபி கிடையாது. கொஞ்சம் அடம் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த ரேடல் காரு. ஸோ இந்த காரோட அன்பாக்சிங் இது ரிவ்யூ எல்லாமே நான் வந்துட்டு உங்களுக்கு என்னோடய சேனலில் கொடுத்துருக்கேன். வேணால் போய் பாருங்கள் எங்கே பை பண்ணேன், எவ்வளோ காஸ்ட்டுங்கிறத. இந்த ஸ்பின்னருமே வந்துட்டு நான் ஆன்லைனில் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட் இந்த ரேடல் எல்லாமே நான் ஆன்லைனில் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருப்பேன். ஸோ அதனால் எல்லாத்தோட ப்ராடக்ட்டோட ரிவ்யூவும் உங்களுக்கு வந்துட்டு நான் கொடுத்துருப்பேன். அதே மாதிரி காஸ்ட் எஃபெக்டிவாக தான் நான் பர்ச்சேஸ் பண்ணுவேன். ரொம்ப காஸ்ட்லியான திங்ஸ் அந்த மாதிரிலாம் நான் லைக் பண்ண மாட்டேன். கண்டிப்பாக தேவை. அதே மாதிரி பேபிஸ்க்கு அது இருந்தால் கொஞ்சம் அவங்க டைவர்ட் ஆவாங்க. ஹேண்டில் பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கணும். ஏன்னா நம்ம தான் ஃபுல் டைம் பேபிஸ் கூட இருப்போம். அதனால் கொஞ்சம் நமக்கும் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் கொஞ்சம் இந்த டாய்ஸில் வந்து கொஞ்சம் நிறையாவே இன்வெஸ்ட் பண்ணியிருப்பேன். ஸோ அதனால் அந்த டாய்ஸோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நம்ம சேனலில் வீடியோ இருக்கும், மறக்காமல் போய் பார்த்துக்கோங்க. டாய்ஸு, ட்ரை மேட்டு, பெட் ஸ்ப்ரெட் இதெல்லாமே நான் ஒரு கம்பார்ட்மெண்ட்டில் வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு பர்ஸு, இதில் வந்துட்டு நீங்கள் ஏதாவது திங்ஸ் மணி எதாவது எடுத்துகிட்டு போகிறனால சரி, இல்லை வேறு ஏதாவது கோயிலில் கொண்டு போய் ஃபஸ்ட் டைம் கொலுசு இல்லை கோல்டு தோடு செயின் இந்த மாதிரி எது போட்டு விட்றனாலும் அதில் வச்சு நீங்கள் வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் வந்துட்டு கையில் சேஃபாக வச்சுக்க பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா டைப்பர் பேக் வந்து பேக் பண்ண போகிறோம். ஏன் டைப்பர் பேக்குன்னு தனியாக ஒன்று பேக் பண்ணணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதுலேயே கூட வைக்கலாம், அது உங்கள் இஷ்டம் தான். நான் வந்து டைப்பர் பேக் மட்டும் கோயிலுக்குள்ளே எடுத்துகிட்டு போய்க்கலாம். ஏன்னா அதுதான் நமக்கு முக்கியமாக தேவை. மற்றது வந்துட்டு நம்ம வந்துட்டு தேவைன்னா மட்டும் காருக்குள்ளே வந்து எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு தாட்டில் இருந்தேன். அதனால் வந்துட்டு வைப்ஸு, அதே மாதிரி பேம்பு எல்லாருக்கும் தெரியும். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறாங்கன்னா பேம்பு டைப்பர் தான் யூஸ் பண்ணுவேன். என்னோடய பேபிக்கு ஸ்கின் வந்து செம்ம சென்சிட்டிவ். ஸோ அதனால் கொஞ்சம் நான் டைப்பருக்கு அதிகமாகவே இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். சிங்கிள் டைப்பரே உங்களுக்கு 40 to 45 rupees வரும். பட் ஆனால் 12 hours ப்ரொடக்ஷன் கொடுக்கும். நீங்கள் எந்த டைப்பரை பேம்பர்ஸ் ஆகட்டும் இல்லை வேறு பிராண்ட் எது எடுத்தாலுமே அதனோட கவரேஜ் விட இதனோட கவரேஜு, ட்ரை ஃபீல் இது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு
கொஞ்சம் லாங் லாஸ்டிங்காக இருக்கும். நான் ஃபஸ்ட்டு இந்த ட்ரை மேட்டை இந்த பேக்லேயே வச்சு எடுத்துகிட்டு போகலான்னு நினச்சேன். பட் ஆனால் அது கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இல்லை. ஸோ அதனால் நான் அந்த பேக்லேயே எடுத்து மறுபடியும் சேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இந்த டைப்பர் பேக் மட்டுமே உங்களுக்கு வந்துட்டு போதுமானதாக இருக்கும். இதில் வந்து மறக்காமல் சானிடைசர் வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் எல்லா திங்ஸையும் தொட்டுட்டு அப்படியே பேபியோட டைப்பர் பேக்கை தொட வேண்டாம். ஏன்னா டைப்பர் வந்துட்டு நம்ம அவங்க பேபியோட ஸ்கின்னோட போட போகிறோம். அந்த டைமில் வேறு ஏதாவது இருந்து அதாவது ஏதாவது ஸ்வீட்னஸ் இல்லை வேறு ஏதாவது பூச்சி இந்த மாதிரி இருந்து அது இன்ஃபெக்ஷன் இருந்து பாக்டீரியா இருந்து அவங்கள அஃபெக்ட் பண்ணிடக்கூடாது. அதனால வந்து சானிடைசர் போட்டுட்டு எப்பயுமே பேக்கை வந்து தொடுங்க. அதுக்கப்புறம் சலைன் வாட்டர் வேணும்னா நீங்கள் வச்சுக்கலாம், நாசல் சொல்யூஷன். இல்லை தேவையில்ல, காரில் போகிறப்ப மட்டும்தான் தேவை, நாங்கள் போகிற பிளேஸ் வந்துட்டு ஹாட்டாக தான் இருக்கும் அப்படின்னா நாசல் சொல்யூஷனை பேக்லேயே வச்சுக்கோங்க. மறக்காமல் எந்த டைப்பர் போட்டாலும் டைப்பர் க்ரீம் போட மறந்துடாதீங்க. நான் வந்து ஹிமாலயா தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், நல்லாவே இருக்குது. ஸோ டைப்பர் பேக்கில் முக்கியமாக தேவையானது வைப்ஸு, என்ன டைப்பரோ அது, அதுக்கப்புறம் வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து டைப்பர் க்ரீமு, கர்ச்சீஃப் ஒன்று வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் பேபி பால் குடித்தாங்க இல்லை வேறு ஏதாவதுனா அவங்களுக்கு வந்து ஸ்ப்ளிட் பண்ணிட்டாங்கன்னா துடைக்கிறதுக்கு வேணும். அதே மாதிரி டவல் ஒன்று. ஸோ இது மட்டும் இருந்தாவே போதும் டைப்பர் பேக்கில். ஸோ அந்த பேக் எடுத்து நீங்கள் எந்த பெரிய பேக்குள்ளே கூட இன்சர்ட் பண்ணிக்கலாம். நான் சொன்ன திங்ஸ் எல்லாமே எப்படி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன்னு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி வச்சுருக்கேன். ஸோ இந்த இடத்துல கேப் இருக்குது இல்லையா, ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் ட்ரை மேட் வச்சுட்டு அதுக்கு மேலே இன்னும் கேப் இருக்கும். அந்த பிளேஸில் வந்துட்டு நான் வந்து டைப்பர் பேக் வச்சு தான் எடுத்துகிட்டு போயிருந்தேன். ரெண்டும் தனித்தனியாக எடுத்துகிட்டு போகல. இந்த ஒரு பேக் வந்துட்டு எனக்கு பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இதில் வந்துட்டு நான் இந்த ட்ரெஸ்ஸஸ்ஸு, டவல்ஸில் வந்துட்டு ஒரு டவல் யூஸ் பண்ணேன், இன்னொரு டவல் யூஸ் பண்ணலை. ட்ரெஸ்ஸஸ் வந்து சேஞ்ச் பண்ணி விட்டேன். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டீங்க, எல்லாத்தையுமே கொண்டு போயிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லா விஷயமும் யூஸ் ஆகுதோ இல்லையோ ஒரு 3/4 விஷயம் வந்து யூஸ் ஆகிடும். திங்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிடுவோம். ஸோ வந்துட்டு ரொம்ப ரொம்ப மஸ்ட் ஹேவு. நம்ம சும்மா பேபி எடுத்துகிட்டு போனோம், ஒரு டைப்பர் பேக் மட்டும் எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னு இல்லாமல் டாய்ஸ் இந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு போனோன்னா புது இடத்துக்கு போகும்போது அவங்க கண்டிப்பாக அழுவாங்க. அப்போ வந்து அவங்கள ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் அதாவது ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம சேனலில் வந்து ஒரு பேபிஸ் ரிலேட்டடாக இன்னும் ஒரு 2 months கழிச்சு என்னென்ன மாதிரி ஃபுட்டெல்லாம் பேபிஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிற வீடியோவும் நம்ம சேனலில் வரும். மறக்காமல் நம்ம வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க இல்லை நியூ மாமா இருக்காங்கன்னா அவங்களுக்கு மறக்காமல் நம்ம வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். இந்த மாதிரி என்ன வீடியோஸ் உங்களுக்கு வந்து பேபிஸ் ரிலேட்டடாக வேணும்னாலும் மறக்காமல் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு அந்த வீடியோ வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் அந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனல் வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.